யாராலும் தோற்கடிக்க முடியாத மனிதன். சிவபெருமான் சொன்ன ரகசியம். இந்த உலகத்தில் எல்லோரும் வெல்ல விரும்புகிறார்கள். ஆனால் சிலர் மட்டும்தான் யாராலும் தோற்கடிக்க முடியாதவர்களாக மாறுகிறார்கள். அவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் போராடி வென்றவர்கள் அல்ல, அவர்கள் தம்மையே வென்றவர்கள். ஒரு நாள் பர்வதி தேவியும் சிவபெருமானும் கைலாசத்தில் அமர்ந்திருந்தார்கள். அப்பொழுது பர்வதி தேவிக்கு ஒரு கேள்வி. சுவாமி, இந்த உலகத்தில் சிலர் எந்த சூழ்நிலையிலும் உடையாமல் இருக்கிறார்கள். யாராலும் தோற்கடிக்க முடியாதவாறு வாழ்கிறார்கள். அவர்களின் ரகசியம் என்ன? சிவன் சிரித்து, பார்வதி, அவர்களுக்கு உலகமே எதிராக இருந்தாலும் அவர்களின் மனம் அவர்களுக்கே எதிராக இருக்காது. முதல் உபதேசம், மனதை வெல். மனதை வென்றவன் உலகத்தை வெல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீ கோபப்படும் போது உன்னை யார் தோற்கடிக்கிறார்கள் தெரியுமா? உன் கோபமே. நீ பயப்படும் போது உன்னை யார் கட்டுப்படுத்துகிறார்கள் தெரியுமா? உன் பயமே. யாராலும் தோற்கடிக்க முடியாதவன் யார்? தன் மனதை அடக்கியவன். ஒரு சிறிய கதை. ஒரு வீரன் இருந்தான். அவன் 1000 போரில் வென்றவன். ஆனால் ஒரு நாள் அவன் தன் கோபத்தால் தன் வாழ்க்கையை இழந்தான். அவன் தோற்றது எதிரியிடமில்லை, அவன் தோற்றது தன்னிடமே. இரண்டாவது உபதேசம், எதிர்பார்ப்பை விடு. பார்வதி, அப்படியென்றால் இன்னும் என்ன செய்ய வேண்டும்? எதிர்பார்ப்பை விடு. நீ உலகத்திடம் எதையும் எதிர்பார்க்காத போது உன்னை யாரும் ஏமாற்ற முடியாது. எதிர்பார்ப்பு பலவீனம், ஏற்றுக்கொள்வது வலிமை. மூன்றாவது உபதேசம், தனிமையை அஞ்சாதே. பார்வதி, உலகம் உன்னை விட்டு சென்றாலும் நீ உன்னை விட்டு போகாதே. தனியாக இருக்க கற்றுக்கொண்டவன் ஒருபோதும் உடைய மாட்டான். நான்காவது உபதேசம், பயமில்லாமல் வாழ். பயமில்லாதவன் அவன் ஆல்ரெடி வென்றவன். மரணம் கூட அவனை தோற்கடிக்க முடியாது. ஏன் தெரியுமா? அவன் வாழ்வதற்காக அல்ல, உண்மைக்காக வாழ்கிறான். ஐந்தாவது உபதேசம், அகந்தையை அழி. அகந்தை உள்ளவன் எப்போதும் தோற்கிறான். அகந்தை இல்லாதவன் யாரிடமும் போட்டி போட மாட்டான். அதனால் அவன் தோற்கவே மாட்டான். சிவனின் ரகசியம். பார்வதி, சுவாமி, அப்படியானால் யாராலும் தோற்கடிக்க முடியாதவன் யார்? சிவன் சிரித்து, தன் மனதை வென்றவன், எதிர்பார்ப்பை விட்டவன், பயத்தை தாண்டியவன், அகந்தையை அழித்தவன். அவனை யாராலும் தோற்கடிக்க முடியாது. இந்த உலகத்தில் மிகப்பெரிய வெற்றி மற்றவர்களை வெல்வதல்ல, தன்னை வெல்வது. வாழ்க்கை ஒரு போர் அல்ல சுவாமி. மனிதர்கள் எல்லோரும் வாழ்க்கையை ஒரு போர் போல் நினைக்கிறார்கள். அதுதான் அவர்களின் முதல் தவறு. வாழ்க்கை ஒரு போர் இல்லை, அது ஒரு அறிவு பயணம். நீ போராடினால் நீ எப்போதும் சோர்வாக இருப்பாய். நீ புரிந்து கொண்டால் நீ எப்போதும் அமைதியாக இருப்பாய். ஒப்பிடாதே பார்வதி. மனிதன் தன் வாழ்க்கையை நாசம் செய்வதற்கான எளிய வழி என்ன தெரியுமா? ஒப்பிடுவது. அவன் மற்றவர்களை பார்த்து அவன் முன்னேறினான், நான் இல்லை என்று நினைக்கிறான். அதே நேரத்தில் அவன் தன் பாதையை மறந்து விடுகிறான். வாய்ஸ் ஓவர். ஒப்பிடுவது சமம் மன அழுத்தம், ஏற்றுக்கொள்வது சமம் மன அமைதி. ஒரு சிஷ்யன் இருந்தான். அவன் எப்போதும் மற்றவர்களுடன் தன்னை ஒப்பிட்டான். ஒரு நாள் அவன் சிவனை கேட்டான். சிஷ்யன், நான் எப்போதும் குறைவாகவே உணர்கிறேன். சிவன், நீ மலரை பார்த்து நான் ஏன் மரமாக இல்லை என்று கேட்கிறாயா? ஒவ்வொருவரும் தனித்துவம். நினைவுகளை கட்டுப்படுத்து. சிவன், மனிதன் இப்போது வாழ்வதில்லை. அவன் கடந்த காலத்தில் சிக்கியிருக்கிறான் அல்லது எதிர்காலத்தில் பயந்திருக்கிறான். தற்போதைய நிமிடம்தான் சக்தி. நீ இப்போது முழுமையாக வாழ்ந்தால் யாராலும் உன்னை குலைக்க முடியாது. வலி சமம். ஆசிரியன், சுவாமி, வலி வந்தால் என்ன செய்ய வேண்டும்? வலியை தவிர்க்காதே, அதை புரிந்து கொள். வலி உன்னை உடைக்க வரவில்லை, உன்னை மாற்ற வருது. வலியை ஏற்றுக்கொண்டவன் எப்பொழுதும் வலிமையானவன். அமைதி சமம் சக்தி. பார்வதி, அதிகம் பேசுகிறவன் பலவீனமானவன். அமைதியாக இருப்பவன் ஆழமானவன். உலகம் சத்தமாக இருக்கும், ஆனால் உண்மை அமைதியில்தான் இருக்கும். வெற்றி என்றால் என்ன? பார்வதி, சுவாமி, வெற்றி என்றால் என்ன? நீ எதையும் இழந்தாலும் உன் அமைதியை இழக்கவில்லை என்றால் அதுவே வெற்றி. யாராலும் தோற்கடிக்க முடியாதவன் வெற்றி பெற முயற்சி செய்வதில்லை, அவன் அமைதியாக இருக்க முயற்சி செய்கிறான். கைலாசத்தின் அந்த அமைதியான தருணத்தில் பர்வதி தேவியின் கண்கள் இன்னும் ஆழமான பதிலை தேடின. சிவபெருமான் மெதுவாக கண்களை மூடி ஒரு சிறிய சிரிப்புடன் பேசத் தொடங்கினார். மனிதன் உலகத்தை வெல்ல வேண்டும் என்று நினைக்கிறான், ஆனால் உண்மையில் அவன் தேட வேண்டியது வெற்றி அல்ல, சுதந்திரம் என்று அவர் கூறினார். பார்வதி, கட்டுப்பாடுகள் இல்லாத மனம்தான் உண்மையான வலிமை என்றார். ஒருவர் எதிலும் அடிமையாக இருந்தால், அது ஆசையாகட்டும், மனிதர்களாகட்டும், புகழாகட்டும், அவன் எப்போதும் பயத்துடன் வாழ்வான். ஆனால் எதற்கும் கட்டுப்படாமல் இருப்பவன்,
அவன் இழக்க எதுவும் இல்லாதவன். இழக்க எதுவும் இல்லாதவன். அவனை யாராலும் தோற்கடிக்க முடியாது. பார்வதி அதை கேட்டதும், மனிதர்கள் ஏன் எப்போதும் ஏதோ ஒன்றை பிடித்து வைத்துக் கொள்ள முயல்கிறார்கள் என்று கேட்டாள். அதற்கு சிவன் கூறினார், அவர்கள் உள்ளே காலியாக இருப்பதால். அந்த வார்த்தைகள் மிகவும் ஆழமாக இருந்தன. மனிதன் வெளியில் பொருட்களை சேகரிக்கிறான், ஆனால் உள்ளே வெற்றிடமாகவே இருக்கிறான். அந்த வெற்றிடத்தை நிரப்ப ஒரே வழி தன்னை அறிதல். ஒருவர் தன்னை புரிந்து கொண்டால் அவன் வெளியில் எதையும் தேட மாட்டான். அவன் அமைதியாக இருப்பான். அந்த அமைதிதான் அவனை அசைக்க முடியாதவனாக மாற்றுகிறது. அதன் பிறகு சிவன் ஒரு கதை சொன்னார். ஒரு மன்னன் இருந்தான். அவனிடம் எல்லாமே இருந்தது. அரசு, செல்வம், படை. ஆனாலும் அவன் இரவு தூங்க முடியவில்லை. அவன் எப்போதும் யாராவது வந்து அவனை தோற்கடிப்பார்கள் என்று பயந்தான். ஒரு நாள் அவன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒரு யோகியை சந்தித்தான். அந்த யோகி சிரித்துக்கொண்டு சொன்னார், நீ இப்போதுதான் பாதுகாப்பாக இருக்கிறாய். மன்னன் அதிர்ச்சி அடைந்தான். என்னிடம் எதுவும் இல்லை, எப்படி நான் பாதுகாப்பாக இருக்க முடியும் என்று கேட்டான். யோகி பதிலளித்தார், நீ இழக்க எதுவும் இல்லாத போது பயம் இருக்காது. அந்த நாளிலிருந்து மன்னன் அமைதியை கண்டான். இந்த கதையை முடித்த சிவன் பார்வதியை நோக்கி மெதுவாக சொன்னார், பயமில்லாத வாழ்க்கைதான் உயர்ந்த வாழ்க்கை அல்ல, புரிதலுடன் வாழும் வாழ்க்கைதான் உயர்ந்தது. பயம் இல்லாமல் இருப்பது ஒரு நிலை மட்டுமே, ஆனால் புரிதல் என்பது அறிவின் ஒளி. அது வந்தவுடன் பயம் தானாகவே மறைந்துவிடும். மனிதன் இருளை நீக்க முயற்சி செய்கிறான், ஆனால் அவன் ஒளியை ஏற்றினால் இருள் தானாகவே போய்விடும் என்பதை அவன் மறந்துவிடுகிறான். அந்த நேரத்தில் கைலாசத்தில் ஒரு தீவிரமான அமைதி நிலவியது. அந்த அமைதியில் சிவன் இன்னொரு முக்கியமான ரகசியத்தை வெளிப்படுத்தினார். பார்வதி, மனிதன் தோற்கிறான் ஏனெனில் அவன் வெளியில் நடக்கும் விஷயங்களை கட்டுப்படுத்த முயற்சி செய்கிறான். ஆனால் அவன் உண்மையில் கட்டுப்படுத்த வேண்டியது அவன் எதிர்வினைகள். வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பது முக்கியமல்ல, அதற்கு நீ எப்படி பதிலளிக்கிறாய் என்பதுதான் முக்கியம். ஒருவர் தன் எதிர்வினைகளை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டால் உலகமே அவனை கட்டுப்படுத்த முடியாது. பார்வதி மெதுவாக தலையசைத்தாள். அவள் உணர்ந்தாள், இது சாதாரண அறிவுரை அல்ல, இது வாழ்வின் மையம். சிவன் தொடர்ந்து கூறினார், நீ சோகத்தில் மூழ்கும் போது அது நிகழ்வால் அல்ல, அது உன் விளக்கத்தால். ஒரே நிகழ்வு 2 பேருக்கு வேறுபட்ட அனுபவமாக இருக்கும். ஒருவர் அதை துன்பமாக பார்க்கிறார், மற்றவர் அதை ஒரு பாடமாக பார்க்கிறார். அதனால் தான் ஞானிகள் எப்பொழுதும் அமைதியாக இருக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையை எதிரியாக பார்க்கவில்லை, ஆசிரியராக பார்க்கிறார்கள். அந்த தருணத்தில் பார்வதி ஒரு கடைசி கேள்வியை கேட்டாள். சுவாமி, இத்தனை அறிவை ஒரு மனிதன் எப்படி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த முடியும்? சிவன் சிரித்தார். அது எளிது அல்ல, ஆனால் சாத்தியம் என்றார். தினமும் சிறிது நேரம் உன்னை நீ பார்க்கத் தொடங்கு. உன் எண்ணங்களை கவனிக்கத் தொடங்கு. நீ எப்படி கோபப்படுகிறாய், எப்படி பயப்படுகிறாய், எப்படி ஆசைப்படுகிறாய், அனைத்தையும் பார்த்துக்கொள். அந்த கவனிப்புதான் மாற்றத்தின் முதல் படி. மாற்றம் தானாகவே வரும். நீ அதை தள்ள வேண்டிய அவசியமே இல்லை. இறுதியாக சிவன் கூறினார், யாராலும் தோற்கடிக்க முடியாதவன் உலகத்தை வென்றவன் அல்ல, தன்னுள் விழித்தவன். அந்த வார்த்தைகள் கைலாசத்தின் காற்றில் ஒலித்தன. அது ஒரு உபதேசம் மட்டுமல்ல, அது ஒரு அழைப்பு ஒவ்வொருவருக்கும். கைலாசத்தின் அந்த ஆழ்ந்த அமைதியில் சிவபெருமான் கூறிய வார்த்தைகள் இன்னும் ஒலித்துக் கொண்டிருந்தன. பார்வதி தேவியின் மனதில் ஒரு புதிய தெளிவு பிறந்தது. ஆனால் அதே நேரத்தில் மனித வாழ்க்கையின் சிக்கல்கள் அவளுக்குள் மீண்டும் ஒரு கேள்வியை எழுப்பின. சுவாமி, எல்லாம் புரிந்தது போல தோன்றுகிறது. ஆனால் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது மனிதன் இதையெல்லாம் மறந்து விடுகிறான். அந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று அவள் மெதுவாக கேட்டாள். சிவன் அவளை ஆழமாக பார்த்தார். அதுதான் உண்மையான சோதனை பார்வதி என்றார். அமைதியாக இருக்கும்போது ஞானம் பேசுவது எளிது. ஆனால் சூழ்நிலை உன்னை சோதிக்கும் போது அந்த ஞானத்தை நிலைநிறுத்துவதுதான் ஆன்ம பலம். மனிதன் பெரும்பாலும் தன்னுடைய உண்மையான நிலையை அறியாமல் வாழ்கிறான். ஆனால் அவன் சோதிக்கப்படும் தருணங்களில்தான் அவன் யார் என்று வெளிப்படுகிறது. அந்த தருணங்களை தவிர்க்க வேண்டாம், அதை எதிர்கொள் என்று சிவன் கூறினார். பிறகு அவர் ஒரு உவமை கூறினார். ஒரு கடலில் அலைகள் எப்போதும் எழுகின்றன, ஆனால் கடலின் அடியில் எப்போதும் அமைதி இருக்கும். மனிதன் அலைகளாக வாழ்கிறான், சில நேரங்களில் உயர்ந்து சில நேரங்களில் கீழே விழுந்து. ஆனால் அவன் உண்மையில் கடல்தான் என்பதை அவன் மறந்து விடுகிறான். இந்த உண்மை புரிந்தவுடன் வாழ்க்கையின் ஏற்றத்தாழ்வுகள் அவனை பாதிக்காது. அவன் அலைகளை பார்த்து சிரிப்பான், ஏனெனில் அவன் அவற்றை தாண்டி இருக்கிறான். பார்வதி அந்த உவமையை கேட்டபோது அவள் கண்களில் ஒரு பிரகாசம் தெரிந்தது. அப்படியென்றால் மனிதன் எப்போதும் அந்த அடித்தள அமைதியில் இருக்க எப்படி கற்றுக்கொள்வது என்று கேட்டாள். சிவன் மெதுவாக பதிலளித்தார். அது பயிற்சி மூலம் வரும்.
தினமும் சில நிமிடங்கள் கூட மனிதன் தன் மனதை அமைதியாக வைத்துக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அது தியானமாகட்டும், அமைதியாக அமர்ந்து சுவாசத்தை கவனிப்பது ஆகட்டும். எதுவாக இருந்தாலும் அது அவனை அவன் உள்ளுக்குள் கொண்டு செல்லும். அவர் தொடர்ந்து கூறினார், மனிதன் எப்போதும் வெளியுலகத்தில் பதில்களை தேடுகிறான். ஆனால் அவன் தேடும் பதில்கள் அவன் உள்ளேதான் இருக்கின்றன. ஒருவர் தன்னுள் சென்று பார்த்தால் அவன் சந்தேகங்கள் மெதுவாக மறைந்துவிடும். அந்த உள்ளார்ந்த அமைதிதான் அவனுக்கு திசை காட்டும். அது இல்லாமல் அவன் எப்போதும் குழப்பத்தில் இருப்பான். அந்த நேரத்தில் சிவன் இன்னொரு முக்கியமான உண்மையை வெளிப்படுத்தினார். பார்வதி, மனிதன் தோற்கிறான் ஏனெனில் அவன் தோல்வியை பயப்படுகிறான். இந்த வார்த்தைகள் மிகவும் வலிமையானவை. ஒருவர் தோல்வியை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொண்டால் அவன் இனி பயப்பட மாட்டான். தோல்வி என்பது முடிவு அல்ல, அது ஒரு மாற்றத்தின் தொடக்கம். அதை புரிந்தவன் ஒவ்வொரு தடையும் ஒரு வாய்ப்பாக பார்க்கிறான். பார்வதி சிரித்தாள். அப்படியென்றால் தோல்வி கூட ஒரு ஆசீர்வாதமா என்று கேட்டாள். சிவன் சிரித்தார். ஆம் என்றார். அது உன்னை விழிக்க வைக்கும் ஒரு அழைப்பு. வாழ்க்கையில் சில விஷயங்கள் நம்மால் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் நாம் அதை எப்படி பார்க்கிறோம் என்பது நம்முடைய தேர்வு. அந்த தேர்வுதான் நம்முடைய வாழ்க்கையை உருவாக்குகிறது. இறுதியாக சிவன் மெதுவாக கண்களை மூடி கூறினார், பார்வதி, வாழ்க்கை ஒரு ரகசியம் அல்ல, அது ஒரு அனுபவம். அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யாதே, அதை முழுமையாக அனுபவி. அந்த வார்த்தைகள் ஒரு இறுதி உபதேசமாக இருந்தது. வாழ்க்கையை கட்டுப்படுத்த முயற்சிப்பவன் எப்போதும் சோர்வாக இருப்பான். ஆனால் அதை ஏற்றுக்கொண்டு அனுபவிப்பவன் அவன் எப்போதும் சுதந்திரமாக இருப்பான். கைலாசத்தில் அந்த உரையாடல் முடிந்தது. ஆனால் அந்த உபதேசம் காலத்தை தாண்டி மனிதர்களின் உள்ளத்தில் இன்னும் ஒலித்துக்கொண்டே இருக்கிறது. யாராலும் தோற்கடிக்க முடியாதவனாக மாற விரும்புகிற ஒவ்வொருவருக்கும் அது ஒரு வழிகாட்டியாகிறது. கைலாசத்தின் அந்த பரம அமைதியில் உரையாடல் மெதுவாக அதன் உச்சிக்குச் சென்றது. பார்வதி தேவியின் மனம் இப்போது தெளிவாக இருந்தது. ஆனால் அந்த தெளிவின் நடுவில் ஒரு ஆழ்ந்த உணர்வு எழுந்தது. அவள் சிவனை நோக்கி மெதுவாக கேட்டாள், சுவாமி, இந்த உலகத்தில் எல்லாரும் இந்த உண்மையை அறிந்து வாழ முடியுமா? சிவபெருமான் கண்களை மெதுவாகத் திறந்து அவளை நோக்கினார். அந்த பார்வையில் கருணையும் ஞானமும் ஒன்றாக இருந்தது. பார்வதி, உண்மை எல்லோருக்கும் அருகில்தான் இருக்கிறது. ஆனால் அதை ஏற்கத் தயாராக இருப்பவர்கள் சிலரே என்றார். வெளியில் கிடைக்காது, அது உன்னுள்தான் இருக்கிறது. இந்த கதை உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இப்படியான சிவன் உபதேசங்களை கேட்க சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். தன்னை வென்றவன் உலகத்தை வெல்ல வேண்டிய அவசியமே இல்லை. மனிதன் வெளியில் பெரிய விஷயங்களை அடைய முயற்சி செய்கிறான். ஆனால் அவன் உள்ளே இருக்கும் சிறிய உண்மைகளை கூட கவனிக்க மறந்து விடுகிறான். அந்த சிறிய உண்மைகளே அவனை பெரிய மாற்றத்திற்கு கொண்டு செல்லும். அவர் தொடர்ந்து கூறினார், யாராலும் தோற்கடிக்க முடியாதவன் ஆக வேண்டுமென்றால் நீ உலகத்தை மாற்ற முயற்சி செய்ய வேண்டாம். நீ உன்னை புரிந்து கொள்ள ஆரம்பி. உலகம் எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கும். சூழ்நிலைகள் உன் விருப்பப்படி இருக்காது. ஆனால் நீ உன் உள்ளத்தில் உறுதியாக இருந்தால் எந்த மாற்றமும் உன்னை குலைக்க முடியாது. அந்த உள்ளார்ந்த நிலைத்தன்மைதான் உண்மையான வெற்றி. பார்வதி அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். சிவன் இறுதியாக தனது உபதேசத்தை ஒரு எளிய உண்மையாக சுருக்கினார். நீ உன்னை ஏற்றுக்கொண்ட நாளே உலகம் உன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. அந்த ஒரு வரி 1000 வார்த்தைகளுக்கு சமம். மனிதன் எப்போதும் வெளியில் அங்கீகாரம் தேடுகிறான். ஆனால் அவன் தன்னையே ஏற்றுக்கொண்டால் அவன் முழுமையானவன் ஆகிறான். அந்த தருணத்தில் கைலாசத்தில் ஒரு தெய்வீக அமைதி நிலவியது. காற்று கூட மெதுவாக நின்றது போல தோன்றியது. சிவன் கண்களை மூடி தியானத்தில் அமர்ந்தார். அந்த அமைதி ஒரு உபதேசமாகவே இருந்தது. வார்த்தைகள் இல்லாமல் சொல்லப்படும் உண்மை. இந்த உலகத்தில் யாராலும் தோற்கடிக்க முடியாதவன். அவன் யாரையும் வெல்ல முயற்சி செய்யவில்லை. அவன் யாரிடமும் நிரூபிக்க முயற்சி செய்யவில்லை. அவன் தன்னை அறிந்தவன். அவன் தன்னை ஏற்றுக்கொண்டவன். அவன் அமைதியில் நிலைத்தவன். அவனை யாராலும் தோற்கடிக்க முடியாது. வாழ்க்கை உன்னை சோதிக்கும். மக்கள் உன்னை தவறாக புரிந்து கொள்வார்கள். சூழ்நிலைகள் உன்னை தள்ளும். ஆனால் நீ உன்னுள் நிலைத்திருந்தால் நீ ஒருபோதும் உடைய மாட்டாய். ஃபைனல் க்ளோசிங் லைன்ஸ். மிகப்பெரிய வெற்றி